கிறிஸ்துவுக்கான அன்பானவர்களே, ஆண்டவருடைய திருப்பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன். கடவுள் தந்த இந்த புதிய நாளின் நன்மைகள் மேன்மைகள் உங்களிடத்திலும் தொடர தேவன் தாமே கிருபை பாராட்டுவாராக. ஒரு வசனத்தை தியானத்திற்காக உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது யாக்கோபின் கடிதம் 1 அதிகாரம் 26வது வசனம். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தியுள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாய் இருக்கும். ஒர்த்லெஸ் ஆர் யூஸ்லெஸ், வீணாய் இருக்கும். இந்த உலக வாழ்க்கையில இருதயத்தின் யோசனைகளை வாய் பேசுகிறது. ஆனால் அந்த இருதயத்தின் யோசனைகளை மீறி நாவு தவறுதலாக சுழன்று விடுவதும் உண்டு. பாருங்கள், நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து. அப்போ ரெண்டுக்கும் வாய் பேசும் என்று சொன்னாலும் இந்த இருதயத்தை வஞ்சிக்கிற பண்பு நாவுக்கு இருக்கிறது. எல்லை மீறுகிற குணாதிசயம். சம்டைம்ஸ் we lose our temper என்று சொல்லுவார்கள். நம்முடைய சுய கட்டுப்பாட்டை இழக்கிற சொல். we lose the self control. எப்பொழுது சுய கட்டுப்பாட்டை இழக்கிறோமோ அப்பொழுது நாம் பேசுகிறது இன்னதென்று அறியாதபடிக்கு வார்த்தைகளை அள்ளி விட்டுவிடுவது இயல்பாய் காணப்படுகிறது. தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தியுள்ளவர் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். மாய்மாலம், ஹிப்போக்ரசி. இந்த உலக வாழ்க்கையில ஏமாற்றங்கள் அதிகம் உண்டு, ஏமாற்றுவது அதிகம் உண்டு. ஆனால் நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளை என்று சொன்னால் நம்முடைய வாழ்வு நிலைகளில சுயம் என்கிற செயலில வெற்றியின் சாயலை பிரதிபலிக்க முற்படும் பொழுது நாவை கட்டுப்படுத்தக்கூடிய மக்களாய் காணப்பட வேண்டும். நாவை கட்டுப்படுத்தக்கூடிய மக்களாய் காணப்பட வேண்டும். You must understand this important of self control. சுய கட்டுப்பாட்டின் வெளியேற பெற்ற மதிப்பை புரிந்த மக்களாய் நாம் காணப்படும் பொழுதுதான் வார்த்தைகளை கட்டுக்குள்ளாய் வைத்து வெற்றியை காண முடியும். ஒருவேளை என்னுடைய அலப்பலான வார்த்தைகள், வேதம் சொல்லுகிறபடி அலப்புகிறவன் மூடன். நான் அலப்பும் பொழுது தேவையில்லாமல் எதையோ ஒன்றை பேசிவிட்டு இந்த நிலையை நான் மாற்றி விடுகிறவனாய் காணப்படுகிறேன். அன்புக்குரிய விசுவாசிகளே, இறைவன் தந்த வாழ்விலே வார்த்தையை கட்டுக்குள் வைத்துக் கொள்ளுகிற மனநிலை, நாவை கட்டுக்குள் வைத்துக் கொள்கிற மனநிலை நமக்கு அவசியமாய் காணப்படுகிறது. ஒரு வழித்தடத்துல யானை சென்று கொண்டிருந்தது. யானைகள் நிறைய சென்று கொண்டிருந்தது. அப்பொழுது அந்த பகுதியாக கீழே தரையில எறும்புகளும் கூட சாரையாக ஊர்ந்து போய் கொண்டிருந்தன. இதை பார்த்த முதலிலே சென்ற யானை, பாவம் இந்த எறும்புகள், நாம போகும்பொழுது தவறி காலை வச்சுட்டோம்னாக்க 100 கணக்கில் அந்த எறும்பெல்லாம் செத்து போயிடும். நம்ம கால் பட்ட மாத்திரத்துல மற்ற எறும்புகள் சிதறி ஓடி போகும். ஆகவே இந்த எறும்புகள் செல்லும் வரைக்கும் நாம் இந்த இடத்துல நிற்போம் என்றது யானை. உடனே மற்ற யானைகளும் ஏற்றுக்கொண்டன. அதை பார்த்த எறும்பு சொன்னது, இந்த பயம் உனக்கு இருக்கட்டும். யாருக்கு பயம் காட்டுறது? துணிச்சலான வார்த்தை. அன்புக்குரிய விசுவாசிகளே, இறைவன் தந்த உலக வாழ்க்கையில நாம் சந்திக்கிற நபர்களோடு, நாம் பேசும் ஆண்டவரோடு நாம் நாவை அடக்கின பிள்ளைகளாய் நாம் அடியெடுத்து வைக்கும் பொழுது நம்முடைய வார்த்தை வீணாகாதபடிக்கு இறை பக்திக்கு ஏற்றதாய் காணப்படும். அப்படி வாழ தேவன் தாமே கிருபை பாராட்டுவாராக. ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல இயேசு சுவாமி, இந்த நாளுக்காய் இந்த விளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய திருக்கரங்களை ஒப்படைக்கிறோம். நீர் தந்திருக்கிற இந்த உலக வாழ்க்கையில
எல்லை மீறாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து உங்கள் நாமத்தை உயர்த்த உதவி செய்யும். நீர் எங்களுக்கு தந்த மக்களோடும் எங்களை பரிபாலனம் செய்கிற உம்மோடும் சரியான வார்த்தைகளை பகிர்ந்து நிறைவுகளை காண உதவி செய்யும். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, படிக்கிற மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவர்களுக்கு ஏற்ற ஞானத்தை கொடுத்து உம்முடைய அன்பினால் ஆண்டு ஆசிர்வதிப்பீராக. மேன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். கிறிஸ்து இயேசுவில் ஜெபிக்கிறோம், ஜெபங்கள் பிதாவே, ஆமேன்.